ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. என்னடா இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறாங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் அப்படின்னா என்ன, நம்ம எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா ஒரு முதலீட்டாளர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட வந்து அமௌண்ட்டு வாங்கி அந்த அமௌண்ட்டை வச்சு பங்குகள் வாங்குவாங்க, பத்திரங்கள்லாம் வாங்கி அது வந்து வச்சுருப்பாங்க. அவங்களோட கம்பெனியோட ஷேர் எல்லாமே வந்துட்டு நம்ம வாங்கி அதில் அவங்க வந்துட்டு லாபம் வந்துன்னா அதை நமக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ஆனால் வந்து அதுக்கான ரிஸ்க்லாம் இருக்குது. அந்த ரிஸ்க்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் அதில் சில எனக்கு தெரிஞ்ச ரிஸ்க் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா முதலீட்டாளர்கள் கீழே வந்து பலரிடம் வந்துட்டு பணத்தெல்லாம் வாங்கி அதுலேருந்து பங்குகள் பத்திரங்கள்லாம் வாங்குவாங்க. வாங்கிட்டு அந்த பங்குகளில் வந்துட்டு எவ்வளோ இது பண்ணணும், முதலீட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான கை தேர்ந்த நிபுணர்கள்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இப்போ வந்துட்டு நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எதுக்காக பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, நான் வந்து இது எனக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இலக்கை வந்து தீர்மானிக்கணும். என்னென்னா இப்போ நீங்கள் பண்ண போகிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எதற்காக, அதாவது பின்னாடி நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது ஓய்வு காலத்துக்கா, இல்லை குழந்தைங்களோட கல்யாணத்துக்கா, கல்விக்கா, இல்லை கல்யாணத்துக்கோ, இல்லைனா வீடு வாங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்துட்டு பண்ணணும். அதில் என்னென்னா இப்போ வந்து எனக்கு கொஞ்ச காலத்தில் வந்து அந்த அமௌண்ட் திரும்பி வேணும், அதாவது குறுகிய காலமாக இருக்கணும், இல்லைனா எனக்கு லைஃப் லாங் வந்து நான் பின்னாடி எடுத்துக்கிறேன், கடைசியில் எடுத்துக்கிறேன்னா நீண்ட காலம்னு சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து அதை கரெக்டாக சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்துட்டு ஒரு ஷேர் மார்க்கெட் நிபுணர்கிட்ட கேட்கலாம். அதாவது இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்துட்டு இப்போ ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் வந்து ஷேரோட இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாத்தையுமே நீங்களே கால்குலேட் பண்ணி பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா மூணாவது பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட சஜஷன் கேட்கலாம். ஆனால் எது பண்ணாலும் ஃபைனல் டிசிஷன் உங்களோட டிசிஷனாக மட்டும்தான் இருக்கணும் ஒழிய மற்றவங்க வந்துட்டு உங்கள் பணத்தை வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் ரிஸ்க் அதிகம். நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் தான் வந்து ரிஸ்க் பண்ணி அடுத்தவங்ககிட்ட வந்து ஆலோசனை மட்டும்தான் கேட்கணும். முடிவு நீங்கள் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு லாபம் வரும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுவோன்னா இப்போ நம்ம வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2 இது இருக்குது. ஒன்று என்னென்னா எஸ்ஐபியா சிப்னு சொல்லுவாங்க. அது எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குது, லப்சம்னு ஒன்று இருக்குது. இந்த எஸ்ஐபியில் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு தடவை பண்ணீங்கன்னா ரூ. 100 பண்ணலாம். மாதம் மாதம் வந்துட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து வர வைக்கப்படும். இது வந்து பின்னாடி வந்துட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிக லாபத்தை வந்து இது கொடுக்கும். ஆனால் இதில் பங்குச்சந்தைங்கிறது ரிஸ்க்கான இது தான் வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு அசைன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த கம்பெனி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் எவ்வளோ கம்பெனிஸ் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் பெஸ்ட்டான ஒரு மார்க்கெட்டரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். யாருன்னா க்ரோ இருக்குது, அப்புறம் பேடிஎம் மணி இருக்குது. இந்த மாதிரி சில வந்து கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு அதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜீரோ அக்கௌண்ட் தான். நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்ல. நீங்கள் உங்களுடைய கேஒய்சி கொடுத்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் எக்கச்சக்கமான கம்பெனிஸோட ஷேர் எல்லாமே உங்களுக்கு வரும். அந்த ஷேரில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஷேரை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் மாதம் அமௌண்ட் கட்டினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வேணுங்கிறப்போ வந்துட்டு நீங்கள் ரெட்ரைவ் பண்ணி கூட எடுத்துக்கலாம், ஷேரை வந்து விற்றுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு இப்போதைக்கு இருக்கும்னாலும் அந்த கம்பெனி வந்து ரன் ஆகிற வரையும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் வந்து ஷேர் மார்க்கெட், நான் இந்த வீடியோவில் கவனிப்பாக சொல்லிடுறேன், ஷேர் மார்க்கெட் இஸ் ஏ ரிஸ்க் பிளாட்ஃபார்ம்.
உங்களுக்கு வந்து சில பேர் வந்து எனக்கு வந்தது அப்படின்னா உங்களுக்கும் அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது 100% கேரண்டி கிடையாது. ஒருத்தருக்கு வரலாம், ஒருத்தருக்கு வராமல் போகலாம், ஒருத்தருக்கு போட்ட அமௌண்ட்டில் பாதி வரலாம், ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட அதிகமாக வரலாம். எல்லாமே வந்து ரிஸ்க் பேஸ்டு மட்டும்தான் இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.